எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு ஆலை வழிபாட்டில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்களின் ராஜா. இன்றைய காணொலியில் நாம் முன்னாள் விழுப்புரம் மாவட்டம், இன்றைய கள்ளக்குறிச்சி மாவட்டம், உளுந்தூர்பேட்டை வட்டம் சேந்தமங்கலம் என்னும் கிராமத்தில் 1000 ஆண்டுகளுக்கு முன்னதாக கட்டப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ ஆபத் சகாயேஸ்வரர் ஆலயத்தை பற்றி பார்க்க உள்ளோம். இக்கோவிலானது உளுந்தூர்பேட்டையிலிருந்து சென்னை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் சேந்தமங்கலம் என்னும் ஊரில் உள்ளது. அந்த காலத்தில் சேந்தமங்கலத்தை தலைநகரமாக கொண்டு காடவராயர் வம்சம் ஆட்சி புரிந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. பெருமைமிக்க இந்த ஊரின் சிவாலயம் காலப்போக்கில் ஏதோ சில காரணங்களால் சிதைவுற்றது. ஆனால் இப்போது சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஆலயத்தின் திருப்பணியானது சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆலயத்தில் சிவனுக்குரிய அனைத்து விசேஷங்களும் சிறப்பான முறையில் நடத்தி வருகிறார்கள். இங்கே தட்சிணாமூர்த்தி மற்றும் சண்டிகேஸ்வரர் இருக்க வேண்டிய இடத்தில் சிலைகள் இல்லை என்பது மனதிற்கு வருத்தமளிக்கிறது. மிகுந்த பொருட்செலவில் கட்டப்படும் இந்த கோவிலின் வெளிப்புற மதில் சுவர் மட்டுமே சரியாக 1 மீட்டர் அகலம் கொண்டது. இக்கோவிலின் கும்பாபிஷேக தேதி எப்போது என்று தெரியவில்லை. முடிந்தால் கும்பாபிஷேக காணொலியையும் பதிவிடுகிறேன். நீங்களும் ஒரு முறை சென்று இந்த ஆலயத்தை தரிசித்து விட்டு வாருங்கள். எனக்கு தொடர்ந்து ஊக்கமும் ஆதரவும் அளித்து வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காணொலி வாயிலாக என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். புதிதாக பார்ப்பவர்கள் எனது சேனலில் உள்ள முந்தைய காணொலிகளை பாருங்கள். குறை ஏதேனும் இருப்பினும் எனக்கு தெரியப்படுத்துங்கள். தமிழ் வாழ்க. நன்றி, வணக்கம்.
கோயில் கோவரசிங்க காலத்தில் கட்டப்பட்ட ஆலயம். இந்த ஊர் சேந்தமங்கலம். 1600 வருஷத்துக்கு முன்னதாக கட்டப்பட்ட ஆலயம். இதில் 240 வருஷம் இந்த வெள்ளைக்காரன் நம்ம நாட்டை ஆண்டிருக்கோம். இப்போது 20 வருஷமாக தான் இந்த கோயில் திருப்பணி வேலை நடந்து கொண்டிருக்கிறது. 12 வெள்ளிப்பேரும் அது 2 வருகின்றே ஆவரணம் வருகின்ற தேவரனும் ஈஸ்வரனும் தவத்தினால் இந்த உலகம் இருண்டதால் இரவு பகல் 24 மணி நேரம் இருளடைஞ்சு கிடந்ததால் 330 தேவர் 404,000 ரிஷி அங்க சேர்ந்த ஆதிசேஷனை கூட இருந்து அரசாட்சி பண்ணதாக வரலாம்.